ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் வந்து கோச் ஆயிட்டாரு. அதாவது விமென்ஸ் டீமோட கோச் ஆயிட்டாரு. ஸோ, அந்த சீன் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா, இந்த மென்ஸ் டீம் கோச் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரொம்ப ஓவரா பேசுவார் தெரியுமா? ஸோ, ஆஃப்டர் ஆல் கேர்ல்ஸ் டீம் தானே, இது தோக்குற டீம் தானே, இத கொண்டாந்து ஏன் தலையில கட்டுறீங்க? என்னாலலாம் விமென்ஸ் டீம வந்து கோச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி அவர் சொன்னது. ஆனா, அதுக்கு நம்ம ரங்கன் பேசின விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனே வந்து சூப்பரா இருந்திருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, 4 எபிசோட் ஏதோ கொஞ்சம் டல்லா போன மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓகே வாங்க 4 எபிசோடையும் ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ, போன வாரமே பார்த்துருப்போம். இந்த ஆங்கர் அகாடமிய நம்ம எம்என்சி அகாடமி 2 பேருக்குமே அங்க வந்து சண்டை நடந்திருக்கும். அண்ட் ரங்கன் வந்து உள்ள பூந்து அத வந்து தடுக்கிறேன்னு சொல்லி அவருமே பயங்கரமா மாஸ் காட்டியிருப்பார் இல்லையா? ஸோ கரெக்ட்டா அங்கருந்து தான் வந்து கன்டின்யூ பண்றாங்க. சரி ஓகே இது ருக்மிணி மேம்க்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாருக்கும். அவங்க கண்ல படாம பார்த்துக்கிறது அண்ட் சாப்பாடு இல்ல அப்படிங்கிற டைமா பார்த்து கரெக்ட்டா ரங்கன் வந்து சாப்பாட வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு குடுக்குறது. ஸோ அந்த பசங்களுக்கும் ரங்கனுக்கும் நடுவுல இருக்க பாண்டிங் பார்த்தீங்கன்னா, கிராஜுவலா சேஞ்ச் ஆகுற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து சூப்பரா இருக்கும். அந்த கிரவுண்ட்ல சண்டை நடக்கிறப்போ அந்த கிரீஷ் வந்து ரங்கன பார்த்து சொல்லுவார் தெரியுமா? "உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஹீரோலாம் கிடையாது. உன்னோட ஹிஸ்டரியே எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்றப்போ, "உன் தாத்தா, உங்க அப்பான்ட்டு எல்லாரையுமே நான் பார்த்துட்டேன். பெரியவங்க யாராவது இருந்தா கூப்பிட்டு அனுப்பு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரங்கன் சொன்னது. அவங்க மாமா தான் வந்து இந்த அகாடமிக்கு ஒரு பெரிய வில்லனா இருப்பார் அப்படின்னு பார்த்தா, கிரீஷ் அத விட ஒரு பயங்கரமான வில்லனா இருப்பார் போல. ஏன்னா, அவரால வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து ஏத்துக்க முடியல. ஏன்னா நேரா போயிட்டு அவங்க மாமாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. "நீ ஃபர்ஸ்ட் மேனர்ஸ கத்துக்கோ. இந்த மாதிரி அந்த பசங்க மேல உனக்கு ஏதாவது பிரச்சனை, கோவம் அப்படின்னா அத மேட்ச்ல காட்டு. கொண்டு போய் இந்த மாரிலாம் காட்டாத. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு போக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிருவாரு. நான் நினைச்சேன் அவங்க மாமா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்ட்டு. ஆனா அவரு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல ஒரு மாரி ஜென்டில்மேன் மாரி பிஹேவ் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்றது தெரியல. ஆனா நம்ம கிரீஷால வந்து பொறுத்துக்க முடியல இல்லையா? நடந்த சண்டையோட வீடியோவ வந்து இவரு எப்படி எடிட் பண்ணி ஃபுல்லாவே அந்த பசங்க தான் அடிச்சாங்க. நம்ம ஒண்ணுமே திருப்பி கூட அடிக்கல அப்படின்ற மாதிரி அத வந்து மாத்தி போலீஸ் வரைக்கும் கொண்டு போய் குடுத்து, போலீஸ் அங்க அகாடமில போய் சண்டை போடுற அளவுக்கு வந்து அவர் வந்து பண்ணியிருப்பாரு நம்ம கிரீஷ். ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம தியோ கரெக்ட்டா ஃபுல் வீடியோவ காட்டி இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவங்க தப்பிச்சுருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரால் ஃப்ளோ வந்து எல்லாமே அப்படியே ரங்கன வந்து கோச் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொண்டு வந்த மாரி தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கோச் வந்து இது என்ன சர்க்கஸா இல்ல என்னது? என்னாலலாம் இவங்கள இதுக்கு மேல கோச் பண்ண முடியாது. நான் வேலைய விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமா போயிருவாரு. ஸோ நம்ம துளசி தான் வந்து ரங்கனுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேட் பண்ற பெர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயங்கள் எல்லாமே அவர இம்பாக்ட் பண்ணி திரும்ப கோச்சா மட்டும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாரு. பட் நம்ம துளசி மட்டும் தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இவரு வந்து எப்படி அவங்களோட லைஃப்ப மாத்துனாங்க அப்படிங்கிறத வந்து ஒண்ணு ஒண்ணா சொல்லி சொல்லி அவர் மைண்ட மாத்திட்டே வர மாரி காட்டுறது நல்லாருக்கும். ஈவன் அந்த கான்வர்சேஷன்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் வந்து எதனால நான் கிரிக்கெட்ட விட்டேன் அப்படிங்கிற எக்ஸாக்ட் ரீசன வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அது ஒரு சின்ன சீன் தான். அந்த சின்ன சீன்லயே வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் வந்து பார்த்து அழுவாரு. ஸோ அந்த ஒரு சின்ன சீன்லயே பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா அம்மாவ காப்பாத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது அண்ட் பின்னாடி வந்து நியூஸ்ல வந்து ஓடிட்டு இருக்கும். எம்என்சி அகாடமிய வந்து 2 இயர்ஸ் நாங்க பேன் பண்றோம். ஏன்னா இந்த மாரி பிரச்சனை நடந்துருச்சு ரங்கன்னால அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். அண்ட் இவரு பண்ண பிரச்சனைனால இவரோட கெரியருமே வந்து காலியாயிருச்சு. ஸோ அந்த ஒரு சீன்லயே வந்து அவர் கோவப்பட்டதுனால அவங்க அம்மா, அவங்க கெரியரு ஈவன் அந்த அகாடமியே 2 வருஷத்துக்கு பேன் பண்ற அளவுக்கு வந்து நெறைய விஷயங்கள் நடந்துருச்சு அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க. இத சொல்றப்போ தான் நம்ம துளசி பார்த்தீங்கன்னா, ஓகே நீ உன் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள சொல்ற. பட் நீ பார்க்காத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நான் வந்து உடைஞ்சு போயிருந்தப்போலாம் நீ சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் என்னை வந்து ஓட வச்சது. உன்னை எவனாவது தொட்டான் அப்படின்னா நீ திருப்பி அடி. உனக்கு எப்படி அடிக்க முடியுமோ நீ அந்த மாதிரி அடி. அப்பதான் தெரியும் உனக்கு வேற யாரும் தேவையில்ல. நீ மட்டும் போதும்னு. ஸோ நீ சொன்ன இந்த ஒரு விஷயம் தான் வந்து என்ன 12 வருஷம் வந்து ஓட விட்டுச்சு. எனக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஜெயிக்கிறது கிடையாது. ஆனா எத்தனை வாட்டி நான் தோத்தாலும் அந்த 12 வருஷத்துல திரும்ப திரும்ப நான் எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுதான் வந்து எனக்கான மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதனால நீ வந்து பழைய ரங்கனா மாறு. உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதா அத சொல்லிடு. ஏதாவது பேசணும்னு தோணுதா அத பேசு அப்படின்ற மாரி அவங்க குடுத்த அட்வைஸ் வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் ரங்கன் வந்து அத அப்ளையும் பண்ணுவாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோச் வந்து இந்த விமென்ஸ் டீமுக்கு வந்து கோச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா இந்த கோச்ச வந்து எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே எதையும் சொல்லிக் குடுத்த மாரியே காட்டியிருக்க மாட்டாங்க. இல்ல அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா, அது என்ன மிஸ்டேக் அது எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அவர் பேசவே மாட்டாரு. எப்பவுமே நீ எல்லாம் உருப்படுவியா? என்ன விளையாடுற? இதெல்லாம் விளையாண்டா நீ எப்படி கிரிக்கெட்டுக்கு வந்த? அப்படின்ற மாரி தான் வந்து அவர் திட்டுற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ரங்கன் வந்து டென்ஷன் ஆயி வந்துட்டு ஒருத்தரோட இத வந்து கரெக்ட் பண்ணி நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்ற மாரி அவர் அந்த போஸ்டர் கரெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவர் பண்றது வந்து காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கோச்சுக்கு வந்து சும்மா ஈகோ பயங்கரமா ஹிட் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்த்து வச்சு நான் வந்து வேலைய விட்டு போறேன் அப்படின்ட்டு அவர் போனதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரங்கன் வந்து அவர எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி திரும்ப கூட்டிட்டு வந்தது. ஆனா அந்த இடத்துல தான் அவர் வந்து சரி ஓகே எனக்கு 3 கண்டிஷன் இருக்குது. ரங்கன் எதுலயுமே தலையிடக்கூடாது. அண்ட் நான் எப்பவுமே எனக்கு என்ன வேணுமோ அந்த மாரி தான் ட்ரெயின் பண்ணுவேன். நீங்களும் யாரும் இதுல தலையிடக்கூடாது அப்படின்ற மாரி அவர் சில ரூல்ஸ்லாம் போட்டாரு. எனக்கெல்லாம் அத கேட்கிறப்போவே இவர திரும்ப கூட்டிட்டு வந்து நீங்க வைக்கணுமாடா? இவரு இருந்த வரைக்குமே கூட ஒண்ணுமே பண்ணல. தண்டத்துக்கு தான் இருந்தாரு. இவர நீங்க வச்சு கோச் பண்றதுக்கு பசங்க அவங்களே தனியா கூட ஆடிப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் ஆச்சு. சரி அப்பவும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு மென்ஸ் டீமுக்கு வந்து கோச்சா வரேன். ஆனா
விமென்ஸ் டீம் நான் வரமாட்டேன். ஏன்னா அது ஆஃப்டர் ஆல் கேர்ள்ஸ் டீமு. தோக்குற டீமை எதுக்கு என் தலையில கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுவாரு. அங்க தான் ரங்கன் பயங்கரமா ட்ரிகர் ஆகி, "அத நான் பார்த்துக்கிறேன். நான் உங்கள கோச் பண்றேன்" அப்படின்னு அவர் சொன்னது. தோத்தவனுக்கு தான் தெரியும் ஜெயிக்கிறதோட அருமை அப்படின்னு சொல்றப்போ, பேசுறதெல்லாம் ஈஸி. ஆனா கோச்சிங் வந்து ரொம்ப கஷ்டம். தெரியும், தெரியும். ஈஸியா இருந்தா தான் நீங்களே பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நடந்த அந்த கான்வர்சேஷன் வந்து சூப்பரா இருந்திருக்கும். சரி அப்படி நீ என்னத்த தான் பண்ண போற நான் பார்க்குறேன் அப்படின்னா, நான்லாம் ஒண்ணும் செய்ய போறதில்ல சார். நான் ஜஸ்ட் அவங்க கூட தான் நிக்க போறேன். மீதிலாம் வந்து பசங்களே பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஃபிடென்ட்டா அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து ஒரு நல்லா இருந்திருக்கும். ஸோ அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தா கண்டிப்பா இவர் கோச்சிங்க ஸ்டார்ட் பண்ணிருவாரு. கொஞ்சம் விறுவிறுப்பா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம மணி அண்ட் தங்கம்க்கு நடுவுல அந்த விஷயங்கள், அதாவது தங்கம்ம எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தியோ ஒரு ஐடியா குடுத்து, அத இவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதில தங்கம் இம்ப்ரெஸ் ஆயிட்டு, "நீ தானே பண்ண எனக்கு தெரியும். நீ இருந்தா என் ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து நிஜமாயிரும். நான் வந்து நீ காலையில இதான் என் ட்ரீம்ன்னு சொன்னத அதுக்குள்ள நீ எனக்கு செஞ்சு காட்டிட்டேன்னு" பயங்கர எமோஷனலா அவங்க பேசுவாங்க. அதில மணி வந்து ஓவர் எமோஷனல் ஆகி நேரா போயிட்டு தியோட்ட தங்கம் வந்து இவருக்கு சொன்னத இவரு சொல்லுவார் தெரியுமா? அதாவது அவங்க குடுத்த ஐடியானால தான் இது ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஸோ அதனால என்னோட ட்ரீம்ஸ நீங்க நிஜமாக்கிட்டீங்க அப்படின்ற மாரி அவர் சொன்னது வந்து ஒரு நல்ல டச்சா இருக்கும். ஆனா அந்த இடத்துல நம்ம மணி வந்து ஒரு எமோஷனலா தியோவ வந்து ஹக் பண்றத தங்கம் தூரத்துல இருந்து பார்த்து வேற மாரி நினைச்சுக்கிட்டு, இவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்விஸ்ட்ட போட்டாங்க தெரியுமா? அதுதான் செம ஃபன்னா இருந்தது. அண்ட் அதே மாரி இந்த செஷன்ஸ் நடக்கிற மாரி காட்டுறாங்க தெரியுமா? சின்னதா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, உங்க ட்ரீம்ஸ் என்ன அப்படிங்கிற மாரி ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாரி போரிங்கா இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஒரு மாரி டல்லா போன மாரி இருந்தது. ஸோ இப்ப ரங்கன் வந்து கோச் ஆயிட்டாரு. ஸோ பார்ப்போங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கொஞ்சம் விறுவிறுப்பா போக ஆரம்பிக்குதா அப்படின்ட்டு. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? இந்த வாரத்துக்கான 4 எபிசோடு எப்படி போச்சு? எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ண. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.